விஜய் அவர்கள் வந்து ஆஹ் தீய சக்தி தீவிர சக்தி அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து பேக் ஃபயரா நிறைய விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படி பார்த்தோம்னா, அவருடைய அரசியல் எதிரி சரி, அவருடைய கொள்கை எதிரி சரி, அவருக்கு பெரிய இடைஞ்சலா வந்து நிற்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகம் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் இன்னும் கொடுக்கவும் இல்லை. ஆஹ் அவருக்கு இன்னமும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிளியரா இல்ல. இதுவரையுமே சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கல ஜனநாயகனுக்கு. அப்படி பார்க்கும்பொழுது இது அவருக்கு எப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருப்பாரு. ஏன்னா 12ஆம் தேதி வந்து சிபிஐ விசாரணைக்கு டெலிவர சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு படி 7 தேதி ஆயிடுச்சு. ஆனா இதுவரையுமே அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கல. 9ஆம் தேதி படம் ரிலீஸ். மக்கள் எல்லாமே இந்த படத்துக்கு டிக்கெட் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு திங்கில இருப்பாங்க. இந்த நிறைய தியேட்டர்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து புக்கிங் ஓபன் பண்ணல. இது மாதிரி விஷயம் தான் இப்ப தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்களுக்கும் சரி, நடிகர் விஜய் அவர்களுக்கும் சரி, இரண்டு பேருக்குமே இரண்டு கட்சிகள் வந்து பெரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. இது எப்படி கையாள போறாருன்னு பொறுத்து பார்க்கணும்.